ஹாய், வணக்கம். இன்று 26/5/2026 செவ்வாய்க்கிழமை. நம்ம நாட்டோட பங்குச்சந்தை பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருக்கு இன்னைக்கு. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி மார்னிங் வந்து கொஞ்சம் புல்லிஷ் மொமெண்டமாக இருந்தது. பட் இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1லேருந்து 1:15 ஆகுது. மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. இன்னைக்கு மார்க்கெட் வந்து மார்னிங் வாலட்டைலாக இருந்தது, இப்போ வந்து ஒன் சைடு மூவ் மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரி டே. ஸோ எப்போவுமே எக்ஸ்பைரி டேல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா, நேற்று நான் என்னோட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். நேற்று மார்க்கெட் வந்து ஹைலி புல்லிஷாக இருந்தது. அதுக்கு சில காரணங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நேற்று யூஎஸ் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச செய்திகள், அதாவது வந்து போர் வந்து முடிவுக்கு கொண்டு வரும் நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்லுச்சு. பட் ஆனால் ஈரான் வந்து அதை மறுக்கவும் இல்லை, அதுக்கு ஆதரவாக எந்த ஒரு நியூஸும் ஈரான் கிட்ட இருந்து வரல. ஸோ இது வந்து மார்க்கெட் எப்போ வேணாலும் உடையலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் நவ். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் நமக்கு கிடைத்த தகவல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஈரான் மேலே ஃப்ரெஷ்ஷாக சில அட்டாக்ஸ் நடத்தியிருக்கு. ஸோ அதுக்கு ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸில் ஒரு தக்க பதிலடி கொடுத்துருக்கு. ஸோ இந்த நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை கீழே ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இல்லைங்க. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபால் மோசமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இப்போ டெக்னிக்கல்ஸும் சரி, சென்டிமெண்ட்டும் சரி இண்டிகேட் பண்ணுது. ஸோ சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ஆக்சுவலாக ஒரு 2-3 லைவ் போட்டிருந்தேங்க. அதில் வந்து தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ட்டில் சில லெவல்ஸ்லாம் வந்து நான் இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கற்றுக்கோங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு புரியுதுன்னா. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் கிடைச்சிது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, லெவல்ஸ்லாம் வந்து அந்த இண்டிகேட்டர்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த லெவலுக்கு போகுங்கிற மாதிரிலாம் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து தெளிவாக ரீச் ஆயிருக்கு. போய் பாருங்கள் பார்க்காதவங்க. ஸோ அந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே தெளிவாக நடந்திருக்கு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.